அதே நேரத்துல நம்ம அந்த பாவங்களை நினைச்சு அதை வருத்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது அல்லாஹ்வை விட மகிழ்ச்சி அடையக்கூடிய ஜீவன் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வானவரிடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் அந்த உரையாடுகிற செய்தி ஒரு அடியான் தவறு செய்து விட்டு ஒரு பாவம் புரிந்து விட்டு தான் செய்தது தவறு பாவம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் அதற்கான பாவ மன்னிப்பு தேடும் போது சம்பந்தப்பட்ட அடியாரை பற்றி வானவரிடத்துல அல்லாஹ் பெருமையோடு பேசிக்கொள்கிறார். ஏதோ என்னுடைய அடியாரை பாருங்க, ஒரு பாவம் புரிந்திருக்கிறார், ஒரு தவறு செய்து விட்டால் நான் ஒருவன் இருக்கிறேன், நான் கடுமையாக தண்டிப்பேன் என்பதை என்னிடத்தில் மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களா, அந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று வானவர்களை சாட்சி வைப்பான். அதே அடியான் திரும்பவும் தவறு செஞ்ச உடனே திரும்பவும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீண்டும் அதே மாதிரி அதே போன்று அல்லாஹ் வானவரிடத்துல என்னுடைய அடியானை பார், மீண்டும் தவறு செய்திருக்கிறார், தவறு செய்துவிட்டு என்னுடைய தண்டனை கடுமையானது, நான் கடுமையாக அவனை பிடிப்பேன், என்னுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது, நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு என்னிடத்தை மீண்டும் பாவ மன்னிப்பு தேடுகிறார் பார் என்று அல்லாஹ் மீண்டும் பெருமையோடு பேசிக் கொள்வார். இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வே 3 தடவை சொல்றார். 3வது முறையும் அதே அடியார் பாவங்களை செய்துவிட்டு தவறுகள் செய்துவிட்டு அல்லாஹ்வை நெருங்கி பாவ மன்னிப்பிற்காக வருகிற பொழுது அல்லாஹ் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். அதை பெருமையோடு வழக்குவார்கள். அப்ப நாம பாவம் செய்தது கூட 2வது விஷயம். பாவம் செய்த பாவங்களுக்காக அந்த பாவங்களை எண்ணி மனமாற அதை பற்றி வருந்தி நாம அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் அதை மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக அதை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான்.